தூக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹியூமன் வந்து 1 நாள் இல்ல 2 நாள் சரியா தூங்கல அப்டின்னா, அது அதர் டே பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, நம்ம நெறைய டிஸ்டர்பன்ஸ ஃபேஸ் பண்ணுவோம். இது லாங் ரன்ல ஸ்லீப் பிரச்சனை வந்தது அப்டின்னா, அது சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ டெவலப் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோல சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து கையில ஒட்டிக்கிட்டா வந்து தூக்கம் வந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு, பயாலஜிக்கலா அது மாதிரி நடக்காது. பிகாஸ் ஸ்லீப்பிங் அப்டிங்கிற ஒரு விஷயம் நெறைய காரணங்கள்னால உங்களுக்கு வராம இருக்கும். அது உங்களோட கரண்ட்லி ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இல்ல பயாலஜிக்கலா உங்களோட வொர்க் ஷிஃப்ட்க்கு ஏத்த மாதிரி உங்க பாடி அடாப்ட் பண்ணிக்க முடியாம, ஷிஃப்ட் மாறி, மாறி நீங்க போயிட்டுருப்பீங்க. அதனால உங்களோட அந்த சைக்கிள் மாறி இருக்கும். அதனால தூக்கம் வராம இருக்கலாம். இல்ல உங்களோட பாஸ்ட் ஏதாவது ஒரு கசப்பான விஷயத்த இன்னைக்கு வரையும் மறக்க முடியாம, நைட்ல அத நெனைக்கும்போது, அது ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகி அது தூக்கம் வராம இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். அது ஒவ்வொருத்தர சார்ந்தது. முதல்ல தூக்கம் வரலன்றதுக்கான ரீசன் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ரீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் குடுக்கும்போது, ஸ்லீப்ப ப்ராப்பரா நம்ம எடுத்துட்டு வர முடியும். இதையும் தாண்டி ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட மீட் பண்ணி ஒரு மெடிசின் சப்போர்ட் எடுத்தா தான் நம்ம ஸ்லீப்ப வந்து ஒரு ப்ராப்பர் சைக்கிள்குள்ள எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து ஒட்டுனா வரும்னு சொல்றது வந்து ஒரு இல்லாஜிக்கலான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்ததுன்னா ரிப்போர்ட் அப்யூஸ் குடுங்க. சோ தட் பீப்பிள் நெறைய பேருக்கு அவேர்னஸ் தப்பா போகும்போது இதுலலாம் போய் விழுவாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. தேங்க் யூ.